வணக்கம் அந்தோனியின் நலப்பறைகள். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, அதுக்கு முன்னாடி அனைவருக்கும் இனிய உழைப்பாளர்கள் தின நல்வாழ்த்துக்கள். ஒவ்வொரு உழைக்கும் ஒவ்வொரு நண்பர்களுக்கும் இன்றைக்கு ஒரு முக்கியமான நாள். நம்மளுக்கும் உழைக்கிறவங்களுக்கும் ஒரு முக்கியமான நாள்னா அது மே 1 தான். அதனால இன்னைக்கு உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள் எல்லா பேருக்குமே. இப்போ இன்னைக்கு நம்ம என்ன விஷயத்த பார்க்க போறோம்னா, பேச போறோம். உனக்கே தெரியல இல்ல, என்னை வீடியோ கிளம்பி பாருங்க. நம்ம வந்துக்கிட்டு நம்ம போட்டுக்கு புதுவலை ரெடி பண்ணி இன்னும் இந்த சைடு ஒரு மேவலை பிடிக்கணும், இந்த சைடு ஒரு மாட்டு பிடிக்கணும். அதுக்காண்டி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி தயாராகி கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணி போட்டிருக்கோம். 50% வேலை முடிஞ்சிருக்கு. இந்த பாருங்க, இந்த குண்டில் ஒரு உழைப்பு இருக்குது, இந்த கயரில் ஒரு உழைப்பு இருக்குது, இந்த நூலில் ஒரு உழைப்பு இருக்குது, இந்த நூலில் ஒரு உழைப்பு இருக்குது, இந்த நூல் வலையாகும் போது ஒரு உழைப்பு இருக்குது, இந்த வலை மேவலை ஆகும்போது ஒரு உழைப்பு இருக்குது, இதை போய் கடலில் விடுறதுல ஒரு உழைப்பு இருக்குது, மீன் பிடிக்கிறதுல ஒரு உழைப்பு இருக்குது, பிடிச்ச மீனை விற்கிறதுல ஒரு உழைப்பு இருக்குது, விற்கிற மீனை வாங்கி விற்கிறதுல ஒரு உழைப்பு இருக்குது, சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு உழைப்பு இருக்குது, சாப்பிட்றதுல ஒரு உழைப்பு இருக்குது. உழைச்சா தானே சாப்பிட முடியும். அதாவது இப்படி ஏகப்பட்ட உழைப்புகள் ஒன்று சேர்ந்தாச்சா ஒன்று உருவாகும். அதனால உழைப்பை யாருமே குறைச்சி பேச வேண்டாம். இது ஏன் நான் இதை பற்றி சொல்கிறேன்னா, கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் 100 வருஷத்துக்கு முன்னே எங்கள் அப்பத்தான் சொல்லுவாங்க, ஐயா எங்கள் அப்பத்தா கருவாடுல ஸ்பெஷலிட்டு. கருவாடுன்றது ஒரு குழந்தை மாதிரி, நம்ம வயிற்றுக்குள்ளேருந்து ஒரு குழந்தை உருவாகி பிறந்து வெளியே வச்சா அதை எவ்வளோ பக்குவமாக பார்ப்போம். அதே மாதிரியா கருவாடு, அதை பக்குவமாக எடுத்து பக்குவமாக ரெடி பண்ணி பக்குவமாக பற்ற வச்சு அது ஒரு குழந்தை மாதிரி பார்க்கணும்யா. கருவாடுன்றது அவ்வளோ அசால்ட்டான ஒரு விஷயம் இல்லை, சாப்பிட்ற பொருள், அதை ஒரு குழந்தை மாதிரி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பத்தான் அடிக்கடி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அதுதான் எனக்கு இன்னும் ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா ஒருத்தவங்களாம் கமெண்ட்ல போட்டிருந்தாங்க, ஏண்டா கருவாடு தான்டா விற்கிற அப்படின்னு சொல்லி ரொம்ப அசால்ட்டாக கமெண்ட் போட்டிருந்தாங்க. கருவாடு தானே விற்கிற பொண்டாட்டியை வச்சுட்டு அப்படின்னு. சின்ன விஷயத்த நான் சொல்றேன். ஒரு கருவாடுன்றது ஃபர்ஸ்ட் மீன் எடுக்கணும், அது ஃப்ரெஷ்ஷான மீனான்னு பார்க்கணும். அந்த மீன் எடுத்து கருவாடு செய்யறதுக்கு உகந்ததான்னு பார்க்கணும். எப்படின்னா கடல்ல பல வகையான மீன்கள் இருக்கு, பல வகையான ரகங்கள் இருக்கு, பல வகையான தொழில்கள் இருக்கு. இப்படி எல்லாமே இருக்கிற பட்சத்துல நம்ம வந்துக்கிட்டு கருவாடு எங்க வேணாலும் கிடைக்கலாம், நம்ம நினைச்சா எங்க வேணாலும் வாங்கலாம். தரம் கூடவும் வாங்கலாம், தரம் தாழ்ந்து வாங்கலாம், எப்படியோ வாங்கலாம். ஆனால் இதை தாண்டி கருவாடு தயாரிப்பு முறைன்னு இருக்குல்ல, அதில் தான் நம்ம தரம் தாழ்ந்துடக்கூடாது. ஒரு பொருளை வாங்கி விற்கிறோம்னா, இது வாங்கி தான் விற்கிறேன், இது இங்கேருந்து வாங்கி விற்கிறேன், இந்த பொருளோட இது இவ்வளோதான் அப்படின்னு சொல்லி விற்றுட்டு போயிடணும். என்னோட நோக்கம் அதுதான். ஏன் சுமித்ராவுக்கு ஏகப்பட்ட சேலைகள் விளம்பரம் வந்துச்சு, நீங்கள் சேலை உடுத்தி காட்டுங்க, உடுத்தி நடிங்க, நடித்து சொல்லுங்கள், ஏகப்பட்ட நம்மளுக்கு தெரியாத விளம்பரங்கள், ஏகப்பட்ட விளம்பரங்கள் வந்துச்சு. ஆனால் சுமித்ரா ஒருபோதும் அதை செய்யலை. ஏன் அப்படின்னா, ஏன்னா நம்மளுக்கு தெரியாத ஒன்றை மக்களுக்காண்டி போலியா எனக்கு வியூஸ் போகுது, என் வீடியோவை நிறைய பேர் பார்க்குறாங்க, மில்லியன் ஃபாலோவர் வச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காண்டி நம்மளுக்கு வியூஸ் இருக்காங்க, ஆடியன்ஸ் இருக்கான்றக்காண்டி எல்லாத்தையும் கொண்டு ஆடியன்ஸுக்கு போய் திணிக்கக்கூடாது. இது வரைக்கும் எனக்கு 100% தெரிஞ்சது எங்க பரம்பரை பார்த்த வேலை, எங்க பரம்பரை பார்த்த தொழில் மீன் வியாபாரம், கருவாடு, மீன் தொழில். அதைத்தான் நான் இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிருக்கேன். ஏன் உள்ள ஒரு சொந்தமா ஒரு தொழில் பண்ணுது அப்படின்னா கண்டிப்பா இதைத்தான் பண்ண போகுது. அப்படின்ற போது நம்மளுக்கு பரம்பரையா தெரிஞ்ச ஒரு விஷயம், இதுல நல்லது இருக்கு, இதுல கெட்டது இருக்கு, இது சாப்பிடலாமா, இது சாப்பிடக்கூடாதா, இது சாப்பிட்றது தகுதியா, சாப்பிட்றது தகுதி இல்லையா, இந்த லெவலுக்கு போனா சாப்பிடக்கூடாது, இப்படி பண்ணா ஏகப்பட்ட விஷயங்கள் எனக்கு தெரியும். இது எல்லாருக்கும் தெரியுமானா இல்லை. சோசியல் மீடியா இருக்குன்றதுக்காண்டி நம்ம எல்லாத்தையும் வித்துற முடியாது. ஒரே ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்றேன், எல்லாருமே மக்கள், எல்லாத்தையுமே குழந்தை இருக்கும், எல்லாருமே அவங்கவுங்க குடும்பங்கள் இருக்கும். அந்த குடும்பத்துக்காகவும் அந்த பிள்ளைகளுக்கான ஆசையா வாங்கி ஒரு பொருளை சாப்பிட்றாங்க. அவங்களுக்கு முடிஞ்ச வரை நல்ல பொருளா நீங்க கொடுங்க. எல்லாருக்கும் இதே வேண்டுகோள் தான் நான் வைக்கிறேன். கருவாடுனாவே கெட்டு போனதாண்டா. நல்ல பதமா இருந்தா ஃப்ரெஷ்னு சொல்றோம்னா, அது மாதிரி கருவாடு கரெக்டான பதத்துல இருந்தா அது பேரும் ஃப்ரெஷ் தான். ஃப்ரெஷ் கருவாடை நல்ல கருவாடுக்கும் கெட்டு போன கருவாடுக்குள்ள வித்தியாசத்தை சொல்றேன். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி அப்படின்னா போட்ல இருந்து வரும்போது அந்த மீன்ல ஐஸே பட்டிருக்க கூடாது. ஐஸே படாம அப்படி தரமா ஒரு நாளைக்குள்ள, அதாவது 24 மணி நேரத்துக்குள்ள அந்த போட்டு கரையை அதுல கருவாடு ரெடி பண்ணோம்னா அது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. அப்பதான் அது பாத்தீங்கன்னா மாவு அதுதான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. அந்த கருவாடு தான் ஏன் பிள்ளைகளுக்கு நாங்க அதிக வச்சு கொடுப்போம். அப்ப இந்த கெட்டு போன மீன்ல கருவாடு செஞ்சா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க.
டேஸ்ட்டு வேணால் நல்லா இருக்கலாம். ஆனால் எங்கள் அம்மாவோ எங்கள் அம்மாச்சியோ எங்கள் அப்பாத்தாவோ கெட்டுப்போன கெட்டுப்போன மீனில் கருவாடு செய்வாங்க. ஆனால் எங்களுக்கு தர மாட்டாங்க. அது ஒரு விற்பனைக்கு தான் கொண்டு போக ஒழிஞ்சு பிள்ளைகளுக்கு அதுலேருந்து எடுத்து சமைச்சு கொடுப்போம். சந்தைக்கு போறவங்களுக்கு கொடுத்துருவாங்க. எங்கள் அம்மாச்சிட்ட நான் கருவாடு கேட்கும்போது எம்மாச்சி இந்த கருவாடு என்னம்மாச்சி இந்த கருவாடு என்னம்மாச்சி அப்படின்னு கேட்கும்போது ஏன் இது நம்மளுக்கு சாப்பிட இது விற்கிறதுக்குன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்கும்போது இந்த கருவாடு ஃப்ரெஷ்ஷான மீனில் செய்கிறதியா, இந்த கருவாடு கெட்டுப்போன மீனில் செய்கிறதியா அப்படின்னு. அப்போ ஏன் அம்மாச்சி எல்லாருக்கும் விற்கிறீ அப்படின்னு. ஃப்ரெஷ்ஷான மீனில் எடுத்து விற்கணும்னா யாரும் வாங்க மாட்டாங்க இல்லையா. இப்போ எப்படின்னா ஃப்ரெஷ்ஷான மீன் ஒரு வஞ்சரத்தை எடுத்துக்கிறீங்க, ஒரு 800 ரூபாய்க்கு இன்னைக்கு கடைக்காரில் போகுது வஞ்சரம். 1 கிலோ வஞ்சரம் 800 ரூபாய்க்கு போகுது. அந்த 1 கிலோ வஞ்சரத்தை நான் எடுத்துகிட்டு வர்றேன். எடுத்துகிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷான மீனா எடுத்துகிட்டு வந்தேன்னா அதை தலையை வெட்டி தாக்க எடுத்துடுறேன். உள்ள குடல் கிடல் எல்லாமே எடுக்கும்போது 700 தான் மிஞ்சுது. அதை கருவாடு ஆகும்போது 500 தான் மிஞ்சுது. 8 8 16. அப்போ அதோட விலை வந்து 1600 ரூபாயா மாறிடுது. அதுக்கப்புறம் பேக்கிங் செலவு, அதுக்கப்புறம் நம்ம உப்பு செலவு, 15 நாளாக வெயிட் பண்ணுற செலவு, இப்படி வேலை செலவு, இப்படி ஏகப்பட்ட உழைப்பு போக நம்ம லாபம் இப்படி கடந்தா தான் ஒரு ஃபர்ஸ்ட் குவாலிட்டியை ரெடி பண்ண முடியும். இதில் என்ன ஒரு விஷயம் என்னன்னா செகண்ட் குவாலிட்டின்னு சொல்றது ஒரு 300 ரூபாய்க்கு கிடைச்சிடும். அதாவது கெட்டு போன மீன் விற்காதுல, விலை போகாது. இது 800 ரூபாய்க்கு கிடைக்கிறது, அது 50 ரூபாய்க்கு கிடைச்சிடும் மீன் கெட்டு போயிடுச்சுன்னா. இப்போ எப்படின்னா 10 நாள் 20 நாள் தங்கல் போட்டுல இருந்து வரும். ஏன் கடைகளுக்கு போய் 20 நாள் 10 நாள் வச்சிருந்து விற்காம அது ரிட்டர்ன் வருது, அதுலேயும் கருவாடு செய்வாங்க. இதெல்லாம் 100 ரூபா 50 ரூபா 200 ரூபாய்க்கு அந்த மீன் ஈஸியாக கிடைச்சிடும். அதனால அதை கருவாடு செஞ்சு கம்மியான ரேட்டுக்கு வேணால் கொடுக்கலாம். ஆனால் 100% நல்ல பொருள் கொடுக்கும்போது இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது. எக்ஸ்போர்ட் மீனோ ஃப்ரெஷ்ஷான மீனோ தரமான குவாலிட்டியோட நம்ம ஏலம் எடுக்கணும்னா கண்டிப்பான முறையில் விலை கூடும். அதோட குவாலிட்டி உங்களுக்கே தெரியும். நான் நிறைய தடவை கருவாடுக்கு எடுத்துகிட்டு வர்ற மீனை தான் வீட்டிலேயே எனக்கு சமைப்போம். இதுதான் எங்களோட ஸ்பெஷலு. இன்னொரு விஷயம், நான் எடுத்துகிட்டு வர்ற மீனை வீடியோ போட்டு இதை தான் நான் கருவாடு செய்கிறேன்றதையும் காமிப்பேன். மெயின் ரீசன் நான் சொல்ல வர்றது எதனா, வியூஸுக்காண்டியும் வருமானத்துக்காண்டியும் தொழிலுக்காண்டியும் பணம் அதிகமாக கிடைக்கிறதுக்காண்டியும் மக்களை தயவு செய்து ஏமாத்தாதீங்க. உண்மையா நேர்மையா அதில் 100% உங்களுக்கு தெரியுமா? உண்மையா நேர்மையா இருக்குதா? இது மக்களுக்கு 100% நன்மையா? இதில் நம்ம கரெக்டாக உப்பு சேர்க்கிறோமா, கரெக்டான மஞ்சள் சேர்க்கிறோமா, கரெக்டான பதத்தோட அனுப்புகிறோமா, இது கரெக்டாக இருக்குதான்னு தெரிஞ்சுக்கிட்டு எந்த வியாபாரம் பண்ணுங்க. இந்த மே தினத்தன்று உழைக்கிற எல்லாருக்குமே நம்ம சப்போர்ட் தான் பண்ணுவோம். உண்மையாக வளைங்க, நேர்மையாக வளைங்க, பொய் சொல்லி எதையுமே நீங்கள் வியாபாரம் பண்ணாதீங்க. தயவுசெய்து வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். ஏன்னா நான் திங்கிற சோறு என்னோட உழைப்பு, என்னோட மக்கள். அந்த நான் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு ஒரு துளியளவு கூட துரோகம் பண்ணக்கூடாதுன்றக்காண்டி தான் நான் மெயினாக ஒரு சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கேன். என்னோட விஷயத்தில் அதான் என்ன வியாபாரம், கருவாட்டு வியாபாரம் தானே பார்க்கிங்க. ஈஸின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரே ஒரு பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கருவாடுன்ற அந்த வார்த்தையும் சரி அந்த பொருளும் சரி வர்றதுக்கு எத்தனை பேர் உழைக்கணும், அதில் எவ்வளோ உழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் விரிவாக சொல்கிறேன்னு அப்படின்னா, ஃபஸ்ட்டு கடலில் மீன் வரணும். அங்கே போய் நின்று உட்காந்து எடுக்கணும். ஏலத்தில் எப்படி மீன் பார்த்து யார்கிட்ட நல்ல மீன் இருக்குன்னு பார்த்து எடுக்கணும். அதை வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும். பற்ற கருவாடை பக்குவமாக நல்லா கழுவி அதை உப்பு போட்டு உப்புக்கில் வைக்கணும். காயப்பட்ட கருவாடு, காய வைக்கிற நம்ம உலர் கருவாடுகள்லாம் அதை தனியாக ஒரு நாளைக்கு காயப்படணும். பற்ற கருவாடை 10 நாள் வச்சாதான் அது பற்ற கருவாடாக ஆகும். 10-15 நாள் கழிச்சு அதுக்கிடையில எடுத்து அதை பார்க்கணும். இல்லைன்னா அதில் நம்ம ஒழுங்காக உப்பு வைக்காமல் இருந்தோமோ, கரெக்டாக நம்ம பதப்படுத்தாமல் வச்சோம்னா கண்டிப்பாக அதில் புழு உருவாயிடும். அதனால அதையும் பக்கமாக எடுத்து பார்க்கணும். கருவாடு காயப்பட்ட கருவாடை காக்கா தூக்காமல் கழுகு தூக்காமல் உட்காந்து இப்படி சேலையை உட்காந்தே இருப்போம். யாரும் வராமல் உட்காந்தே இருப்போம். அதையும் நம்ம வந்து எடுக்கணும். எடுத்துட்டு அதோட வேலை முடிய போகிறதில்ல, அதுக்கப்புறம் தான் வேலையும் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம கருவாடுக்கு ஆர்டர் எடுக்கிறோம். ஆர்டர் கேட்குறவங்களுக்கு பூரா எடுத்து ஒவ்வொரு கருவாடாக பார்த்து தொடச்சி எடுத்து அதை அழகாக வெட்டி மஞ்சள் வச்சு பாக்ஸ் போட்டு அதை அடைச்சி அது ஒரு பாக்ஸில் வச்சு டேப் அடித்து அட்ரஸ் ஒட்டி அது கொரியர் ஆஃபீஸ் போகிற வர எவ்வளோ வேலை இருக்குது தெரியும். போயிட்டு ஒவ்வொரு கஸ்டமரும் நல்லா இருக்கு சொல்கிற வரைக்கும் இந்த டக்குன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா நாங்கள் கொடுக்குற ஒவ்வொரு பொருளுமே நான் இன்னும் ஒரே ஒரு விஷயம் நான் என்னோட அடிக்கடி நான் சொல்கிற ஒரு விஷயம்தான், நல்லா டேஸ்ட்டாக இருக்கிறது, நல்லா சமைக்கிறதுல இருக்குது. ஒரு சிலர் நல்லா சமைப்பாங்க, ஒரு சிலர் சிறப்பாக சமைக்க மாட்டாங்க. ஆனால் குவாலிட்டின்றது கருவாடு தயாரிப்பு முறையில் மட்டும்தான் இருக்குது. அந்த தயாரிப்பு முறையை மிஸ் பண்ணிட்டோம்னா குவாலிட்டி கிடைக்கவே செய்யாது. கண்டிப்பாக நல்ல தரமான கருவாடு நாங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க, நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க. இதே சப்போர்ட்டை நீங்கள் ரெகுலராக கொடுங்க. உங்களுக்கு தரமான கருவாடு வேணா எங்களை நம்புங்க.
1/2 கிலோல இருந்து வாங்கி பாருங்க. உங்களுக்கே கருவாடு பார்த்தோன்னே உங்களுக்கு பிடிக்கும். நம்ம மார்க்கெட்டில் வாங்குறதுக்கும் சந்தையில் வாங்குறதுக்கும் நிறைய இடத்துல வாங்குறதுக்கு நம்ம கருவாடு 100% வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசம் இருக்குது. நிறைய பேர் கேட்டுக்கிட்டு நான் கமெண்ட் நிறைய பார்ப்பேன். அதில் கேட்குறது என்னென்னா எல்லாரும் தான் கருவாடு விற்காங்க, அது என்ன உன் கருவாடை மட்டும் நீ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறேன்னு. யார் எப்படி கொடுக்காங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் கொடுக்குற கருவாடு நல்லா இருக்குது நாங்கள் தான் சொல்ல முடியும். வேறு யாரும் சொல்லிட போகிறா? எங்கள் கருவாடு தரமாக இருக்கிறனால நாங்கள் தரமான கருவாடுன்னு சொல்கிறோம். வாங்கி பார்த்துட்டு தரம் இல்லைன்னா கமெண்டில் போடுங்க. அது வந்து நாங்கள் எதுவுமே சொல்லலாம். உங்களுக்காக உண்மையாக உழைக்கும் 2 நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் இனிய உழைப்பாளர்கள் தின நல்வாழ்த்துக்கள். பாய்.